அகசியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தியும் மேகங்களில் படர்ந்து மேகங்கள் கூடி நல்ல மழை பெய்து ஏரி குளங்கள் நிரம்பி தாவர இனங்கள் செழித்து ஊரும் உலகமும் உலக மக்களும் நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இப்ப நாம் நினைத்து தியானித்த உணர்வுகள் அனைத்தும் வெளிப்படுவதை சூரியனின் காந்தப்புலன் அறிவால் கவர்ந்து இப்புவியில் பரவச் செய்கின்றது. எப்படி இப்ப சாதாரணமாக விஷத்தின் உணர்வை கண்ட பின் நல்ல அணுக்கள் அஞ்சு ஓடுவதும் ஓடுவதில் மோதுவதும் மோதலில் ஏற்படும் பல மாற்றங்கள் அடைவது போன்று இன்று நஞ்சு கலந்த உணர்வுகள் மனிதனுக்கு மனிதன் மதம் இனம் மொழி என்ற நிலைகளில் வெறி உணர்வுகளை உருவாக்கி இரக்கமற்ற தாக்கி கொண்டு புகித்த உணர்வுகள் இதனின்று வெளிப்பட்ட உணர்வுகளை சூரியன் கலந்து வைத்துள்ளது. இப்புவி இதை போன்ற நிலைகளிலிருந்து மாற்றப்பட அருளின் உணர்வை நமக்குள் பெருக்கி இந்த உணர்வின் தன்மை இந்த புவியில் பறக்கச் செய்ய வேண்டும். இதன் உணர்வு வலுவர நெஞ்சு கொண்ட உணர்வுகளை நாம் நீக்கும் நிலைகள் வரப்படும் போது அருளி பெறும் அருளானந்த பெறும் மகிழ்ச்சியின் உணர்வுகளை காலை துருவ தியானத்தில் நாம் அதை பெற வேண்டும் என்றும் அனைவரும் எண்ணும் போதும் இன்று சூரியன் உதய நிலைகள் கவரும் தன்மை அணைப்பும் போது அந்த உணர்வுகள் தனக்குள் கவர்ந்து அதை பிரபஞ்சத்திற்கு அழைத்து சென்று விடுகின்றது. நமது பரமான இந்த பூமியின் பரமாத்மா சுத்தமாகின்றது. பரமாத்மா சுத்தமாகும் போது நமக்குள் இருக்கும் இந்த நல்ல எண்ணம் நம்ம ஆன்மா தூய்மையாகின்றது. நம்ம ஆன்மா தூய்மையானால் நம் உடலுக்குள் ஜீவ ஆன்மாவும் தூய்மையாகின்றது. நமக்குள் அந்த ஜீவ ஆன்மா தூய்மையாகும்போது தூய்மையாக்கும் அணுக்களாக நமக்குள் விளைகின்றது. தூய்மையாக்கும் உணர்வுகள் நமக்குள் விளையப்படும் போது இந்த உடலை விட்டு எந்த நேரம் எந்த நிமிடம் இந்த உயிர் வெளியே சென்றாலும் இதுல விளைத்த இந்த உணர்வின் ஆன்மா உணர்வின் ஒளியின் சரீரமாக நிலை பெறச்சு அனைவரும் அருள் ஒளி பெற வேண்டும் என்றும் இருளை அகற்றிடும் ஆற்றல் பெற வேண்டும் என்றும் நஞ்சை தனித்திடும் நிலை பெற வேண்டும் என்றும் அருள் ஆனந்தம் பெற வேண்டும் என்ற உணர்வுகளை நமக்குள் வளர்த்து கொண்ட உணர்வு அந்த துருவனின் உணர்கொண்டு நமக்குள் வளர்க்கப்படுவது என் நிலையிலும் இந்த உடலை விட்டு செல்வது அவன் ஈர்ப்பு வட்டத்தில் சென்று பிறவியில்லா நிலை என்றும் அகண்ட அண்டத்தில் ஏகாந்த நிலை கொண்டு என்றும் வாழ முடியும் என்ற நிலை வருகின்றது. பிரபஞ்சம் உருவாக்கி முதலிலே வெப்பமானது, பின் நஞ்சானது, நஞ்சின் தாக்குதலில் நஞ்சின் நிலை அடைந்தது, நஞ்சின் தாக்குதல் வெப்பமானது, வெப்பத்தின் தன்மை கொண்டு காந்தமானது, இதனின் உணர்வின் அணுக்களான பின் இதன் வளர்ச்சியில் மனிதனான பல கோடி தாவர இனங்கள் ஆனது, தாவர இனங்கள் உயிரணு நுகர்ந்தது, இந்த உணர்வுக்கொப்ப உணர்ச்சிகள் உடலானது, உடலான உணர்வின் தன்மை கொண்டு மனிதனானது, மனிதனான பின் அனைத்தும் அறிவையும் பெற்றது, உணர்வின் இருளை அகற்றி உணர்வை ஒளியாக சேர்க்கும் உடல் அமைப்பு பெற்றது, உணர்வின் அறிவும் பெற்றது. இதன் வெளிப்பெற்று சென்ற அந்த துருவன் வழியில் அவனின் உணர்வை நமக்குள் பெற்று இந்த உணர்வின் இருளை வென்று அருளொளி பெற்று என்றும் நிலைபெறும் நிலைகள் வரப்படும் போது இந்த உயிரான பின் தான் உலக ஒளியே ஆகின்றது. அகண்ட அண்டமும் ஒளியாகின்றது. அகண்ட வெளி அதில் எண்ணில் அடங்காத நிலைகள் வரப்படும்போது என்றும் ஏகாந்த நிலை என்றும் எண்ணும் 16 என்ற நிலைகள் அடைகின்றது. அவ்வழி இந்த மனித உடலில் இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் பெருக்குவோம். இனி பிறவியில்லா நிலை என்ற அடைவோம். அதுவழி சுடருடன் ஒன்றி வாழ்வோம். குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒன்றி வாழ பழகுங்கள். மனைவிக்கு அருளி பெற வேண்டும் என்று ஏங்கி பெறச் செய்யுங்கள். ஆக கணவனுக்கும் மனைவி அதே போல ஏங்கி பெறச் செய்யும். அந்த உணர்வின் தன்மை தன் குழந்தைகளுக்கும் அருஞானம் பெற வேண்டும். அவர் அறியாத இருள்கள் நீக்க வேண்டும் என்று எண்ணுங்கள். நம்மை தன்னை தந்தை நம்மை வளர்த்த தாய் தந்தைகள் நாம் நலம் பெற வேண்டும் என்று சிறு வரைகளை கண்டால் வேதனை என்ற உணர்வு நுகர்ந்து அந்த வேதனையை கடும் நோயாகி நல்ல உணர்வை அளித்திடும் அந்த அன்ன தந்தைக்கும் அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகள் பெற வேண்டும் என்று ஏங்கி பெறச் செய்யுங்கள். ஆக அவர்கள் அருளொளி பெற வேண்டும் என்றும் அவர்கள் காத்திட்ட அருளி அவர்களுள் விளைய வேண்டும். அவர் பார்வை என்றும் எங்களை காத்திடும் அருஞானமாக விளைய வேண்டும் என்று இப்படி இணைப்பிக் கொண்டு நாம் வாழ்வோம். குரு காட்சி வழியை நாம் பின்பற்றுவோம். அருள் ஆனந்த நிலை என்ற நிலையை பெற என்று ஒவ்வொன்றையும் நாம் பல பொருள்களை சேர்த்து சுயமிக்க நிலையை உருவாக்குவது போன்று பல பொருள்கள் சேர்த்து அறிந்திடும் அறிவுபெற்ற மனித உடலிருந்து பல உணர்வுகளையும் ஒளியின் உணர்வாக மாற்றிடும் இந்த 6வது அறிவின் துணை கொண்டு நாம் என்றும் ஏகாந்த நிலை என்ற நிலைகளை இன்றை உருவாக்கும். இந்த உடலில் அதை படைப்போம். அருளியின் உணர்வாக என்று நிலை பெறுவோம் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். இப்ப இந்த கேசட்டை
கொடுக்கின்றோம் இந்த 6 மாதமும். ஏனென்றால் நாம் இப்போ சாங்கியங்களையும் மற்றதிலையும் சிக்கொண்டு தப்ப முடியாத நிலைகள். இப்ப நாம பல வருஷம் நமக்கு 20 வருஷம் பழகினவங்களும் அவங்க குடும்பத்தில் ஒருவர் இறந்து விட்டால் இங்க போனா தீட்டு போகக்கூடாது என்று எண்ணுகின்றார்கள். இங்க இறந்த பின் இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாது. ஆக கோயிலுக்கு போகக்கூடாது என்றால் அவர்களுக்கு கோயிலுக்கு போகாம நல்ல நிலை பெற செய்வது, நல்ல நிலை பெற செய்வதுதான் ஆலை. ஆகவே இதை போல நாம் அனைவரும் கூடிய அந்த ஆன்மாக்களை ஒளிநிலை பெற செய்யும்போது அந்த குடும்பத்தார் விட்ட பிற்பாடு 48 நாள் கழிச்சு இன்னொரு உடலுக்குள்ள போன பிற்பாடு வரப்போறாங்க. இதெல்லாம் எதை நிலை செய்தாலும் கட்டுணர்ந்த உணர்வின் தன்மை பெற்றாலும் அதன் நிலைகளை மறந்துள்ளார். இந்த திருப்பதிக்கு இங்கிருந்து போனவன உண்டியில போடுறோம் இல்ல, நீங்க போங்க எங்க காசை போட்டுருங்க. ஆக தேடி கொடுத்து போட சொன்னா அதுக்காண்டி செல்வத்தை கொடுப்பார் நிலைகள்ல இங்க ஒரு சில என்ன செய்யறாங்க. ஏனென்றால் இங்கே சாங்கியம் செய்ய எல்லாரும் குளிச்சு விட்டு ஆத்துக்கு போய் காத்திருந்து மந்திரத்தை சொல்லி சாம்பலை எடுத்து கரைச்சி விட்டு வீட்டுக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி முழுகி சுற்றும் சூர்களுடைய உட்புத்தாடைகள் அணிஞ்சு மாவிளக்கு செய்து நெய் தெய்வம் இட்டு இங்கே விநாயகருக்கு கொண்டு அர்ச்சனை செய்த மோட்சத்துக்கே அனுப்பும் இந்த பக்குவம் பெற்ற அவர்கள் இங்கே நேரடியாக அந்த அருள் உணர்வை பெற்று அந்த குடும்பத்தை சார்ந்தோர் அவர் உணர்வு ஒன்றிய நிலையில் அருள்வழியை பெற்று இந்த ஆன்மாக்கள் வெண் செலுத்த வரவில்லை, தீட்டு ஒட்டி கொள்ளுகிறது என்ற நிலைகள் இருக்கின்றது. இப்படி அசுர உணர்வுகள் படைத்து நமக்குள் மெய் வழியை காணும் நிலைகள் தடைப்படுத்திருக்க காலம் எக்காலம் வரப்போகின்றது தெரியவில்லை. ஏனென்றால் இது சாங்கியம் விட்டு 20 வருஷமா பழகணுங்க கூட அந்த நிலை இருக்கின்றது. தீட்டு நம்ம சித்தியன் இங்க இருந்தார் இல்லைங்க, அவர் ஆன்மா திடீர்னு இன்ஜெக்ஷன்ல மறைஞ்சிருச்சு. அவர் சொன்ன உடனே நாமதை ஏற்றணும், அந்த சொல்லி தவறு கொடுத்தாங்க மோட்சத்துக்கு அனுப்பணும் எப்படி என்ற நிலையில். ஆக இந்த நிலை ஆயிட்டு நாம் அனைவரும் அந்த மோட்சம் வரும்போது நாம் அங்க தியானித்தவங்க நிலை இல்லை. அவர் செய்த பாவங்களை நீக்குவதற்காக சாங்கலி செய்து நினைக்குவதாக இந்த உணர்வுகள் அடிப்பட்டால் மந்திரத்துக்குள் சிக்கி இன்னொரு ஆவியின் நிலைகள் படலங்களுக்குத்தான் ஆகுமே தவிர அது பிரிய முடியாது. தெளிவாக்குகின்ற நமது குருநாதர் காட்சிய நிலையில் கொண்டு நாம் எதனின் வளர்ச்சியில் எதனின் உணர்வை பெறுகின்றோமோ அதன் வழிகளிலே செல்ல வேண்டும். இன்று விஷம் கொண்ட உலகில் வாழுகின்றோம், அதனை அகற்றிடும் நிலை பெற வேண்டும். அந்த ஆன்மாக்கள் குடும்பத்தை சார்ந்தோர் பின் சென்றால் அந்த உணர்வின் இருளை அகற்றி வைத்தால் அவர் நினைவு வரும்போதெல்லாம் நமக்குள் வரும் நஞ்சினை மாற்றும். சொல்லும் போதே என்ன செய்யறாங்க, நம்ம இருந்துச்சுங்க நேற்று பழனிசாமி வர்றாரு எல்லாம் இருக்குங்க மருமக இடம் தான் உடனே அழக வருது. காரணம் இதை போல இருந்துட்டு நான் வந்துட்டு போயிட்டு இருக்கேன், ஏன் குடும்பத்தை கூட்டு வரக்கூடாதுன்னு தீட்டுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சில நிலைகளையும் நாம் அங்கே அமர்ந்த ஆணையரும் அந்த நிலை செய்யப்பட வேண்டும். இனி நாம் எழுக்கக்கூடாது பூமிக்கு, அவர்களை அங்கே அனுப்பி அந்த உடலை கருக்க வேண்டுமே தவிர இங்கே சாம்பலை சுட்டு கருக்கி விட்டால் பாவம் போய்விடும் என்ற நிலைகளில் அசாத்தியமான நிலைகளை நமக்குள் தவறான வழிகளை ஊற்றி அதன் தவறின் நிலையை இன்று பிழை கொண்டு நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி சித்தியன் ஆத்மா பெரிய நாள் இருந்தாரு. ஏன்னா நமக்குள் உடலை பழகினால் கேட்ட உடனே அப்பவே இது பண்ணிட்டு, ஆனா அந்த குடும்பத்தை சார்ந்தவர் ஒரு ஈ கூட வரல, ஏன்னா தீட்டு ஒட்டிக்கிடு. ஏன்னா கோயிலுக்கு போகக்கூடாது, 40 நாளுக்கு கூட கோயிலுக்கு போகக்கூடாது பாவமா. அப்படிங்கிற இந்த பாவ நிலைகள் தான் கொண்டு ஒரு இன்று சாதாரணமாக ஒரு கோயிலுக்குள்ள இறந்துட்டாங்கன்னா என்ன செய்ய போறாங்க, கோயிலுக்கு தூக்கி பேத்து விட்டுருவாங்களா? ஆக நம்மளுடைய நல்ல ஒழுக்கம் நல்ல உணர்வுகளை வளர்ப்பதற்கு செய்தாலும் இதை போன்ற தியானத்தில் பல வருடம் என்னுடைய 20 வருட காலம் அனுபவப்பட்ட இந்த குடும்பமே இந்த நிலையானால் இன்று வருவோர் என்ன நிலையாவார்? ஆக அருளை பெற வேண்டும் என்றும் இருளை அகற்றி என்றும் பிறவியில்லா நிலையில் பெற வேண்டும் என்று நாம் எண்ணியதுதான் நம் உயிர் உருவாக்குறது என்றால், இவர் வைத்திருக்கக்கூடிய தெய்வம் உங்களை காப்பாற்றும் என்றால் அவர் குடும்பத்தில் ஏன் சிக்கல் வருகின்றது? இதை போன்ற உணர்வுகள் ஒன்றை நாம் ஒன்றை வளர்த்து கொண்டால் நான் என்ற நிலைகள் வரப்படும் போது மற்றவர்கள் அழைக்க வேண்டும் என்ற உணர்வுகளை அங்கே வரப்படும்போதுதான் பகைமை என்ற உணர்வு ஒருவருக்கு ஒரு பகைமை உணர்வு வந்து வேதனை என்ற உணர்வு வந்து கடும் நோயாகி இன்றும் மனிதன் அல்லாத உருவை மாற்றும் உணர்வைத்தான் நாம் பெற முடிகின்றதை தவிர மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற நிலைகள் ஞானிகள் காட்சி அருஞானிகள் மறைந்த நிலைகள் மீண்டும் நினைக்கொண்டு இனி நாம் இந்த விஞ்ஞான உலகில்
அழியும் மனிதனுடைய உருவை முழுமையாக அழியும் தன்மையிலிருந்து நாம் நிலைமை பெற வேண்டும் என்ற நிலை சொல்லுகின்றேன். கேட்பார் யாரும் இல்லை. ஏன்னா 20 வருடம் பழகினவங்களே இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் எப்படி இருக்கும்? அது அங்கு விடிய உட்கார்ந்து எல்லா கதைகளையும் சொல்லியிருக்கேன். நான் பெற்ற நிலையும் வந்த நிலையும் உட்கார்ந்து சொல்லியிருக்கிற அவங்களே இந்த நிலை இருக்குது என்றால் அப்புறம் நம்ம என்ன வேற என்ன இருக்கு? ஏனென்றால் எல்லாரும் பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது. என் ஆசை என்றும் குறைந்ததில்லை. எல்லாரும் பெற வேண்டும் என்ற ஆசை உணர்வை பெறுகின்ற ஆசை போட்டால் நிச்சயம் அந்த அருள்வழியும் உணர்வை பெறுகின்றது. ஆக இப்படி சாங்கியத்தை செய்து பாவத்தை போடும் ஆசை இருந்தால் அவர் அது வழியிலே போகட்டும். அந்த இதெல்லாம் ஒவ்வொரு நொடிகளையும் நாம் எதனின் நிலைகள் எடுக்கின்றோமோ நம்ம எரியாது சில குறைகளை எடுத்தால் அருள்வழி பற்றி நம்மை நாம் தெரிவித்துக் கொள்ள பழக வேண்டும். ஆக குறைகளை பிற சொல்லும் போது எனக்குள் இருக்கும் குறைகள் வருவதில்லை. குறை உணர்ந்து குறை வளர்க்கதான் முடிகின்றதே தவிர குறை நீக்கும் மார்க்கங்கள் இல்லை. ஆக நாம் இது ஒவ்வொரு நேரத்திலும் நமக்குள் நம்மை இறியாத இயக்கத்திலிருந்து நாம் மீள்தல் வேண்டும். அது மீள்வதற்கு அருள் ஞானத்தை உங்களுக்குள் போதிப்பது. இந்த உணர்வின் துணை கொண்டு எப்போது நம்மை எரியாது கோபம் செய்யப்பட செய்கின்றதோ, வேதனைப்பட செய்கின்றதோ, சலிப்படை செய்கின்றதோ அந்த உணர்வுதான் நம்மை இயக்குகின்றதே தவிர ஆக நம்ம 6வது அறிவின் தன்மை கொண்டு அருள்வழி பெற வேண்டும் என்று இதை அடக்கி பழக வேண்டும். இவர் மேல் வெறுப்பு வந்தாலும் வெறுப்பு உணர்வு வெளிப்பட்டாலும் அருள்வழி கொண்டு நமக்குள் சார்ந்தப்பட்டு என்னை அறியாத நிலைகளிலிருந்து தனிந்து நாம் பார்க்கும் பார்வை அவர்கள் நலம் பெற வேண்டும். அவர்களும் அருள்வழி பெற வேண்டும் என்ற இணைப்பு இந்த உணர்வின் தன்மை இணைத்து வாழ்தல் பழகுதல் வேண்டும். ஆகவே இதற்குத்தான் ஆலயமும் மதங்களும் மற்ற முறைகள் என்றால் பண்புகளை ஒன்றிணைந்த வளர்ந்த நிலை என்றாலும் மதமென்ற போர்வையில் மற்ற மதத்தை தாக்கிடும் நிலையும் இனமென்ற போர்வையில் மற்ற இனத்தை தாக்கியும் இழித்தும் பழித்தும் பேசும் உணர்வுகள் வரப்படும்போது பழித்திடும் உணர்வை பெறுகின்றது, பகைமை உணர்வை பெறுகின்றது, பகைத்து மற்ற மனிதனை அழித்திடும் உணர்வை பெறுகின்றது. இதனின் உணர்வை நமக்குள் பெறும்போது மனிதனதை சீர்குலை செய்யும். ஆக கடந்த கால நிலைகளைக் கொண்டு மற்ற பிரயாணிகள் எப்படி உருவானதோ அதே போல உணர்வை உருவாக்கும் நிலையை நமக்குள் பெறுகின்றன. இதை போன்ற நிலைகளிலிருந்து விடுபடுதல் வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் தாய்மார்கள் பொறுப்புணர்ந்து இந்த உணர்வின் தன்மை கொண்டு இனி நமக்கு என்ன வாழ்க்கை அருளி பெற வேண்டும், நம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெற வேண்டும் என்ற நிலைகளை பெற வேண்டும். இன்று நாம் கேட்கின்றோம் பெறுகின்றோம். இன்று ஆக மத ஆச்சாரங்களையும் இன்று வாழ்க்கை நிலையில் நகை எவ்வளவு போடுகின்றீர்கள், என்ன செய்கின்றீர்கள் என்ற இந்த வினாக்களைத்தான் எழுப்ப முடிகின்றது. அது நினைத்தது வரவில்லை என்றால் மருமகள் நல்லவளாக இருந்தாலும் உடனே பகமை உணரும். இவர்களும் பெண்தான் என்ற அந்த மறந்து இவர்கள் இந்த செயலும் உண்டு. ஆக இந்த மகிழ்ச்சி பெறும் உணர்வுகள் எவ்வளவு செல்வத்தை இவர் கொண்டாலும் ஞானம் இல்லை என்றால் செல்வத்தை காக்கும் இல்லை. செல்வத்திற்கு மாறாக ஞானம் ஞானத்தில் இருந்தால் நோயின் உணர்வை வளர்கின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து விடுபட வேண்டும். மனிதனாக பிறக்கச் செய்த நமது உயிரை நான் அவனாக வேண்டும், அவன் நானாக வேண்டும். ஆக இந்த உணர்வின் தன்மை அவன் உழைத்தது நமது உடல் அல்ல. இந்த செல்வம் நமக்கு சொந்தம் அல்ல, இந்த உடலும் நமக்கு சொந்தம் அல்ல. நாம் செல்வத்தை சேமித்து வைத்தாலும் இது நமக்கு சொந்தம் அல்ல என்ற முழுமை அடைதல் வேண்டும். இன்று வாழ்க்கைக்கு சாப்பாடு தேவை, அந்த உணர்வின் தன்மை தேவை. 2 நாள் சேமித்து வைக்கும், ஒரு 10 வருடத்திற்கு சேமித்து வைக்கும் நிலையும் தேவைதான். ஆக நாளை திடீரென்று உடல் முடியவில்லை என்றால் சேமிப்பு வைத்து இதை நாம காக்கலாம். ஆக இதை நாம் வைத்தால் போதும் என்ற மனம் வந்தால் உங்களை தேடி வரும் அருள் பெறும் செல்வம். அருள் செல்வம் தேடும் பொருள் செல்வம் உங்களை நாடி வரும். ஆகவே நமக்குள் அந்த அன்பின் செல்வம் பறைவரும், அரவணைக்கும் சக்தியும் நமக்குள் பறைவரும். இதனை ஒவ்வொரு குடும்பத்திலையும் இதை போல நீங்கள் பக்குவப்படுத்தி பழகும். ஒரு குடும்பத்திலும் திருமணம் ஆகும்போது திருமணத்திற்காக தேடி செல்லுகின்றனர், நல்ல பொண்ணு வேணும் என்று. ஆனால் தேடி வந்தவனை வரவில்லை என்றால் படித்து பேசுவதும் படிதைக்கும் உணர்வு கொண்டு ஒன்றி வாழ முடியாத நிலைகள் செயல்படுத்தும் குடும்பங்களின் ஏராளம் உண்டு. ஆக அந்த பகைமை உணர்வு கொண்டு பக்கத்தில் வாழ்வோர் 2ஐயும் கேட்டு அவர்கள் உணர்வு இப்படி செய்கிறார்கள் என்று இவருக்குள்ளும் அது பரவுகின்றது. இந்த உணர்வின் நிலை தெருக்குள் பரவுகின்றது. தெருக்குள்ளும் இதே போல பகைமை உணர்வுகள் இந்த உணர்வின் தன்னை பகைமை கொண்டு வீசினாலும் இதே உணர்வு அந்த ஆசை இங்கே தூண்டும் உணர்வுகள் வந்து விடுகின்றது. இதே போன்று பகைமையும் தீமையும் உருவாக்கும் உணர்வுகள் பெருகி பெருகி மனிதன் என்ற உணர்வின் தன்னை மறந்து நம்மை உயிர் மனிதனாக்கியது என்ற நிலையிலிருந்து அவனுடன் ஒன்றிய அருளி பெற வேண்டும் என்ற இயக்கத்தை இந்த அருள் செல்வத்தை பெருக்கி இந்த வாழ்க்கையில் வரும் இந்த பொருளை நாம் நாடாது அருள் ஞானத்தை நாடும் போது நம்மை இந்த பொருள் தன்னை கேட்காமலே வந்து சேரும்.
ஆகவே இதை போன்ற நாம் அன்புடன் பாசத்துடன் இருந்தால் நமக்கு உதவி என்ற நிலையில் வரும். ஆகவே இதை போல நாம் ஒவ்வொருவரும் நலம் பெற வேண்டும் என்ற உணர்வுகளை பெருக்குவோம். இந்த மனிதன் என்ற புனித உடல் கிடைத்த பின் இந்த புனித உணர்வின் அருமை கொண்டு நம் உயிரான நிலைகள் கொண்டு அகண்ட அண்டத்தின் நிலைகள் பெற வேண்டும் என்று ஏங்கி பெற்றால் அவன் வழி சொர்க்கலோகம் சொர்க்க வாசலாக உயிர் அமைகின்றது. இன்று மனிதனின் உடல் சொர்க்கத்தை படைக்கும் சொர்க்கலோகமாக இந்திரலோகமாக உருவாகின்றது. ஆக உயிரான ஈசன் நாம் நுகர்வதை உருவாக்குகின்றது. அது உருவாக்கும் உணர்வு பெற்ற பின் அது பிரம்மமாகின்றது. தன் இனத்தை உருவாக்கும் நிறைவேறுகின்றது. எதனும் உணர்வின் தன்மை வருகின்றதோ உடலோடு அரவணைக்கின்றது. இதன் ஒன்றிய அணுக்களின் பெருக்கம் ஆகின்றது. இந்த உணர்வின் இயக்கமையை காக்கும் இடமாகின்றது. ஆகவே நாம் எடுக்கும் இந்த இந்திரலோகத்திற்குள் அருஞானின் உணர்வை ரிஷியின் மகன் நாரதன் நாராயணனின் அபிமான புத்திரன் மனிதனின் வாழ்க்கையில் நஞ்சினை வென்றவன் ஆக உணர்வின் ஒளியாக மாற்றியவன். அதனின்று வரும் உணர்வின் ஒளியை சூரியன் காந்த சக்தி கவர்ந்தால் அதை நுகர்ந்தால் நம் உடலுக்குள் நின்றால் நாம் பகமை உணர்வென்ற நிலைகளை இந்த ஊடுருவி அந்த பகமையை நீக்கி அருஞானத்தை பெருக்கச் செய்யும். அந்த அருளானந்தம் பெறச் செய்யும் அருள் உணர்வை நாம் நுகர்ந்து நமக்குள் தெளிந்த மனமும் மகிழ்ந்திடும் உணர்வு பெற்று அவனுடன் ஒன்றிய நிலைகள் பெறச் செய்யும். இந்த அருள் ஆனந்தத்தை பெற வேண்டும். ஆக நம் உயிரை மதித்து நடக்க வேண்டும். அதனால் பார்க்க வேண்டும் என எண்ணங்கள் உண்டான நிலை உணர்வுகளுக்கொப்ப அந்த உணர்வின் தன்மை கொண்டு கண்கள் உருவானது. கண்ணின் உணர்வு கொண்டு கூர்மையாக பார்த்தது. நன்மை தீமை என்று அறிவிக்கின்றது. நாம் தீமையிலிருந்து விடுபடும் உணர்வை நுகர்ந்தது. அந்த உணர்வுக்கொப்ப தன் வலுவின் தன்மை கூடியது. இந்த உணர்வின் தன்மை கொண்டு நாம் உடலாக்கியது. நாம் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு நாயகனாக மனித உருவாக்கியது நமது உயிரை. ஆக மனிதனான பின் ஆக அருளொளி பெற்ற அருளொளியை நமக்குள் சுவாசித்து ஒளியின் சரீரமாக மாற்றும் இந்த ஆறாவது அறிவு பிரம்மாவை சிறப்பிடித்தார். இதன் உணர்வின் துணை கொண்டு எவர் வாழுகின்றனரோ அவரை நீங்க வேதனையின் சலிப்பும் ஆசையும் கொண்டு வேதனை உருவாக்கி விஷத்தின் தன்மை வளர்த்து ஆக மனிதன் என்ற நிலை அல்லாது இன்னொரு உருவை உருவாக்கத்தான் உதவும். ஆகவே அருளொளி பெற்று இன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆக ஒரு குடும்பத்தில் சந்தோஷப்படுத்த செய்யும் இந்த உணர்வை வளர்த்து பழகும். இங்கே கொடுக்கும் இந்த நான்கனா அதை மற்ற காசுடன் கலந்திடாத வழிதான் இதை அது பால்தீன் பேப்பரில் அதை அமைத்து வைத்துள்ளது. நீங்கள் விநாயகர் படத்துக்கு முன்னாடி வைக்கப்படும் போது விநாயகன் யார்? உயிர் ஈசன். நாம் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக மனித உடல் என்ற தன்னை அறிதிடும் நிலைகளுக்கு நாம் இனி அந்த மகரிஷி தன் உணர்வின் ஒளியாக கண்டுணர்ந்த அகசன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியான அந்த துருவ நட்சத்திரத்தான நினைவுகளை உங்கள் கொண்டொடச் செய்யும். அந்த உணர்வை நுகர்ந்து என் காரியம் சித்தியாக வேண்டும், நான் பார்ப்பது நலம் பெற வேண்டும், நான் பார்ப்பவரெல்லாம் நலம் பெற வேண்டும், என் வாடிக்கால் நலம் பெற வேண்டும், என் குடும்பத்தால் அனைவரும் பற்றும் பாசம் வர வேண்டும், பொருளறிந்து செயல்படும் திறன் பெற வேண்டும் என்று இப்படி நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் எண்ணினால் இந்த உணர்வை உங்கள் உடலில் உருவாக்குகின்றது. அனைவரும் அது வழி வரப்படும் போது குடும்பத்தை சார்ந்தோர் அனைவருடைய பற்றும் வளர்கின்றது. ஒன்று சேர்ந்து இணங்கி வாழும் தன்மை வருகின்றது. குறைகளை கண்டால் மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று என்னை குறை உணர்விலிருந்து விடுபட்டு அருளி உணர்வு பெற்று என் பார்வை அனைவரும் நலம் பெற வேண்டும் என்ற உணர்வினை கூட்டுங்கள். அது உங்களுக்கு நலம் பெறும் சக்தியாக மாறும். ஆகவே இதன் வழி பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். இப்ப இந்த கேசட் இந்த 6 மாசத்துக்குள் நண்பர்கள் சிலர் இயங்கிக் கொண்டிருக்கும் ஆயுஷ் சந்தா சேர்ந்த நண்பர்களுக்கெல்லாம் இதை நினைவாலயமாக அந்த இப்போது உங்களுக்குள் ஏற்றிக்கொண்டு வருவதும் அந்த உங்களுடைய உணர்வுகள் 6 அறிவின் உணர்வு வட்டத்தை அந்த உங்களுக்கு கொடுப்பதும் எனவே இப்போது உங்களை சீர்படுத்தி கணவன் மனைவியாக அடுத்து உங்களுக்கு அறிக்கை வரும். ஒவ்வொரு ஊருக்கும் அழைப்பு வரும். ஏனென்றால் ஒரு நாளைக்கு நாம் பேசும் நேரம் காலையில் இந்த தியானம் முடிந்த பின் 10 மணி வரையிலும் பேசுகின்றேன். நாம் அழைப்பிடும் போது கணவன் மனைவி அந்த ஆசீர்வாதம் வந்து இதே போல வாக்கினை பெற்று வாழ்க்கையில் குடும்பத்தை ஒன்று சேர்ந்து வாழ்ந்திடவும் உங்கள் பார்வையில் பல பிணிகளை போக்கும் நிலைகளையும் பெற்று இப்ப நாம் கேட்ட இந்த உணர்வுகளை உங்களுக்குள் வளர்த்து அனைவரும் நலம் பெற வேண்டும் என்ற அருள்வாக்கு உங்களுக்கு கிடைக்கும். அந்த பருவத்தை எட்டும் போது நான் கொடுக்கின்றேன். ஆனால் இப்ப அந்த நூல் வடிவில் கொண்டு நீங்க அது பாடநிலையாக படித்துக் கொண்டால் உங்களுக்கு உதவியா இருக்கும். உயிரின் நிலைகள் கொண்டு உணர்வின் வெளியான நிலை வரையிலும் அகசின் பெற்ற அருளின் நூல் வழியில் வருகின்றது. அதனையும் நீங்கள் கற்றுணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் அதன் வழியை நீங்கள் பின்பற்றவும் நாளை வரும் நஞ்சியான உலகில் என்று மீட்டிட இது உதவும். ஏனென்றால் இந்த நமது செல்வம் நம்முடன் வருவதில்லை, உடலே கூட வருவதில்லை. தேடி சென்ற நிலமும் நம்முடன் வருவதில்லை. நிலத்துக்குள் தான் நம் உடன் அடங்குகின்ற உடல். ஆக உணர்வு ஒளியை பரவுகின்றது. மற்ற உடலுக்கு கொண்டு உருமாறுகின்றது, உருமாற்றுகின்றது. ஆனால் நாம்
ஒளியாக உருமாற்றும் உணர்வின் தன்மை நமக்குள் பெருக்கும் என்றும் அழிவில்லா பேரானந்த என்ற நிலை, ஏகாந்த நிலை என்ற நிலை அடைய நாம் முயற்சிப்போம். ஆக இதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இதை நிலைப்படுத்துதல் வேண்டும். குடும்பத்தில் ஒன்றுபட்டு வாழும் உணர்வும், குடும்பத்தில் ஒவ்வொருவரும் இந்த துருவ தியானத்தை மேற்கொள்ளும் நிலைகளை ஒரு பழக்கத்திற்கு வந்துவிடும். ஒரு 10 நிமிஷமானாலும் உங்களுக்கு முதல்ல இது வந்துவிட்டால் இந்த ஆனந்தம் ஒன்றி வாழும் நிலைகளும், துன்பத்தை அகற்றிடும் நிலையும், தன்னை சிந்திக்கும் செயலும் தன்மையும், பெரியோர் உணர்வு நம்ம இயக்குவது அது விடுபட்டு அவர்களும் நலம் பெற வேண்டும், எனக்குள் அதை இயங்காத நிலைகள் பெற வேண்டும் என்ற உணர்வினை நமக்குள் வளர்த்தல் வேண்டும். ஆகவே குரு அருள் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். அறுவழி வாழ்ந்து இருளை ஒடுங்கச் செய்யும், நஞ்சினை ஒடுங்கச் செய்யும் அருளி உணர்வாக உங்களில் உருவாகும் உணர்வுகள் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன், சதா தியானிக்கின்றேன். ஆகவே இங்கே சந்திப்பவர்கள் இப்போ 7 10 இது முடிந்திருது. அடுத்து நான் 8 கொஞ்சம் உணவு அருந்து விடுகின்றேன். 8:30 மேல் வந்தால் 1.5 மணி நேரம் நீடித்த நேரம் பேசும் நிலை விட்டு அடுத்தவர்களுக்கு இடம் கொடுக்க அறுவழி பெறும் மார்க்கத்தையும் அருளாசி பெற இப்ப என் தொழில் வளம் பெற வேண்டும், ஆசி வேண்டும். என் செயல் அனைத்தும் போற்றும் நிலை பெற வேண்டும், அந்த ஆசி வேண்டும். எங்கள் குடும்பத்தில் ஒன்றுபாட்டு வாழும் அந்த அருள் சக்தி பெற வேண்டும். நாங்கள் கொடுத்தவர்கள் நிலைகளில் அவர்களுக்கு வளம், அதுவும் தொழில் வளம் பெற வேண்டும், அவர்களிடம் பொருள் வளர வேண்டும், எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற உணர்வுகள் வர வேண்டும் என்று இவ்வாறு ஆசி பெறுவோர் இவ்வழி பெற வேண்டும். அவர்கள் வளர்ந்தால் அங்கு பொருள் வந்தால் இங்கே வருகின்றது. நான் கொடுத்த கடன் வரவே இல்லை, வரமாட்டேன், என்னத்தான் சொன்னாலும் இப்படியே இருக்கு என்று கேட்டால் உங்க உணர்வு தான் அங்கே விளை. ஆக வர வேண்டும், வளர்ந்திட வேண்டும் என்ற உணர்வினை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளும். இதை போன்று ஆசி பெற அடிக்கடி இதை போன்ற ஆசி பெற வாரும். வரிசைப்படுத்தி பிரசாதம் வாங்கும் போதும் இதை போல நீங்கள் எதை எண்ணி வந்தீர்கள் அது நல்வழி நடத்த வேண்டும், என் தொழில் பெருக வேண்டும், என் வாடிக்கையாளர்கள் செல்வம் வர வேண்டும், அவர்களும் எங்களுக்கு கொடுக்க வர வேண்டிய பாக்கியை கொடுக்கும் அந்த உணர்வின் வலு பெற வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள். இந்த உணர்வு வலுப்பெறும். உங்க மூச்சின் நிலைகள் அவர்கள் நலமாக்கும். இப்ப நீங்க கொடுத்தவங்க நமக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அங்கே காசு வரவில்லை என்றால் என்ன சொல்வாரோ ஏது சொல்வாரோ என்ற பதட்ட நிலை, இந்த பதட்ட நிலை இங்கு அதிகரிக்க அதிகரிக்க அவருடைய வரவும் தனி. ஆக கொடுக்க வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கின்றது. ஆனால் கொடுக்க முடியலையே, நல்லவருக்கு எனக்கு சட்ட நேரத்தில் உதவி செய்தாரே என்ற வேதனை என்ற உணர்வை உருவாக்கிவிட்டால் அந்த வேதனையே வருகின்றது. இதை போன்று நாம் இந்த வாழ்க்கையில் நமது குடும்பங்களில் இதை போல எத்தனையோ பேர் சாபலைகள் உண்டு. அதே சமயத்தில் நாம் கருவிலே விளையப்படும் போது பிற துன்பங்களை நாம் தாய் கேட்டறிந்தால் இந்த உணர்வு கருவிலே கூட இணைந்து விடுகின்றது. இதன் வளர்ச்சி பெறும்போது இந்த நிலை வருகின்றது. ஆகையினால் ஒவ்வொரு குடும்பத்திலும் கருவுற்றிருக்கும் காலத்தில் அந்த குடும்பம் ஓர் தெய்வ லோகமாக பிரகாசிக்க வேண்டும். நறுமணங்கள் கொண்ட மனங்களை வீசுதல் வேண்டும், நற்குணங்கள் கொண்ட உணர்வுகளை பேசுதல் வேண்டும். இந்த கருவிலே வளரும் இந்த குழந்தைக்கு அருளை பெற வேண்டும். ஆக இருளை அகற்றும் அருஞானம் பெற வேண்டும். நஞ்சை அடக்கி அருஞானத்தை உருவாக்கும் உணர்வின் தன்மை பெற வேண்டும். உலக ஞானம் பெற வேண்டும். உலகை காற்றிடும் அருளை பெற வேண்டும். அருஞானம் பெருக வேண்டும் என்று இப்படி அந்த குடும்பத்தை சார்ந்தோர் கருவுற்றால் இந்த நிலையில் நீங்கள் அமர்ந்து பாருங்கள். அந்த குழந்தை கருவிலே விளையப்படும் போது நாம் ஊற்றிய உணர்வுகள் இப்ப நாம் ஒரு வித்தை ஊண்டினால் அந்த மனத்தின் தன்மை கொண்டு கவருவது போல அருஞான வித்தை அவருக்குள் ஊண்டப்படும் போது தாயின் அந்த கர்ப்பமாக தாய் இதை நுகர்ந்து கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த அருள் வித்தாக உருமாற்றுகின்றது. அது பிறந்த பின் அதனுடைய நறுமணங்களை நுகரும், நல் சொல்லுகளை சொல்லும். அதனுடைய பார்வைகள் நம்ம குடும்பத்தில் அருள் சக்தியாக பெருகச் செய்யும், நமது துன்பத்தை கடக்கச் செய்யும். அது அருள்வழி பெறும் நிலைகள். இன்று அகசியம் எப்படி தன் தாய் தந்தையருக்கு இனி பிறவில்லா நிலைகள் கிடைய செய்ததோ இதை போல நாம் நமது குழந்தை என்றிருந்தாலும் நாம் ஊற்றும் உணர்வின் வித்தை அருள் உணர்வு கொண்டு நம்மை காக்கும். ஆகவே நாம் விளைவைக்கும் உணர்வை நம்மை காக்கும். நம் எண்ணத்தின் உணர்வை உடல் முதன்மையானாலும் நாம் இப்போது நுகரும் உணர்வு அருளியின் உணர்வை ஊற்றினால் அந்த உணர்வை நம்மை காக்கும். இதை போன்ற நிலைகளை நாம் தொடர்ந்து அருள் வாழ்க்கை வாழ்ந்திட கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் பற்றும் பாசத்தை வளர்த்திடல் வேண்டும். பகைமுணர்வை அகற்றிட வேண்டும். பகைமுணர்வு அன்பிலாது செயல்படுத்தும் அருள் ஞானத்தின் முறை உங்களுக்குள் பெருக்கிடல் வேண்டும். ஒவ்வொரு மொழிகளையும் பிறர் கொடுக்கவில்லை என்ற இயக்கங்களை வளர்த்திட வேண்டாம். அவர்களும் நல்லவர் ஆவார்கள். அருளி பெறும் எங்களுடன் அரவணைப்புடன் வாழ்ந்திடுவோம் என்ற இந்த உணர்வை ஒன்றி வாழ்ந்திடல் வேண்டும். இதையெல்லாம் ஞானிகள் காட்டிய அறுவழியில் ஒவ்வொரு நொடியிலும் நாம் எண்ணும் உணர்வுகளை வளர்க்கின்றது.
தீமை என்ற பகைமை நமக்குள் வராது தடுக்கின்றது. அந்த உணர்வை நம்மை இயக்காம காக்கின்றது. நாம் சொல்லும் பிறரை இனிமைப்பட செய்கின்றது. இனிமையின் நிலைகளை அவர்களும் பண்பு கொண்ட அன்பர்களாக நம்மளுடன் இணைந்து வாழ செய்கின்றது. இதன் வழியை நாம் பின்பற்றுவோம் என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் இதை நீங்கள் பின்பற்றுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒற்றுமை ஏற்படும் நிலையை உருவாக்குங்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் தாம் மாணிக்கங்களாக குழந்தைகளை உருவாக்குங்கள். கல்வி வரவில்லை என்று ஏங்காதீர்கள். விநாயகர் படத்திற்கு முன் இந்த காசை வைத்த பின் துருவ ஞானத்தை எடுத்து ஞானத்தை இந்த குழந்தைகளுக்கு ஞானப்பாலை ஊட்டும். அவன் பெறச் செய்யும் கேட்க செய்யும் உணர்வுகள் ஊட்டி பழகும். அதன் உணர்வை பலர்ந்தால் அவன் கல்வியின் சிறந்தவன் ஆகின்றான், வாழ்க்கையின் ஞானவனாயும். கல்வியில் சிறந்தவனானாலும் ஞானம் இல்லை என்றால் கல்வியின் பால் அவன் நாம் கொடுத்த செல்வம் பாலாய். கற்றவன் மற்றவர்களை ஏமாற்றும் நிலைகள் கொண்ட கற்றுணர்ந்த மாணவருடைய நிலையில் பெற்ற சாதுர்த்தியமா மற்றவர்களை தாய் தந்தை ஏமாற்றுவார்கள். மற்றவரை ஏமாற்றதான் இந்த கல்வி பயன்படுகின்றது. ஞானத்தை கொண்டு ஏமாற்றுதலிருந்து நாம் விடுபட வேண்டும். மற்றவர்கள் வாழ வைக்க வேண்டிய ஞானங்கள் கல்வியில் வரவில்லை. ஆக இன்றைய கல்வியின் நிலைகள் ஆக தாய் தந்தையை ஏமாற்றி வச்சு காசை வாங்கி ஞானத்தை பேசும் நிலைகள் கொண்ட குழந்தைகளும் நிறைய உண்டு. படிக்க வைக்கிற என் குழந்தை நல்லா இருக்கும்னு நினைச்ச காசை வாங்கிட்டு அங்கு தவறான வழிகளில் செலவிட்டு நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று பொய் பேசி இங்கு தவறை கல்வி கற்கும் போது தவறான உணர்வுகள் வளைத்து வருவதும், அதை கல்வியில் மேல் படிப்புக்கு செல்லப்படும் போது முகப்பிலேயே மேல் படிப்புக்காக உள்புகக்கூடிய முதல் மாணவனை வாழ்க்கையை எவ்வளவு அசிங்கம் செய்ய வேண்டுமோ, ஆண் பாலானாலும் பெண் பாலானாலும் அவ்வளவு அசிங்கத்தை உருவாக்கி அவருடைய நிலைகளை இந்த தீமின் உணர்வுடன் ஒன்றி வரத்தான் செய்கின்றனர். இதையும் அனுமதிக்கின்றது அரசு. இதையும் பல ஆசிரியர்கள் அனுமதிக்கின்றனர். நாட்டில் இந்த கல்வி நாட்டை காக்கவும் மனித பண்பை காக்கதான் கல்வியை தவிர, ஆக கல்வியில் புகும்போது மேல் படிப்புக்கு செல்லும்போது அநாகரிக நிலைகளை செயல்படுத்தியிருந்தால் கல்வி கற்ற ஜட்ஜிகளோ கல்வி கற்ற வக்கீலோ இதற்கென்ற நிலைகளை சட்டங்களை வைத்து ஜாயத்தின் தர்மத்தையும் கலர்க்கக்கூடிய நிலைகள் இதை ஏன் ஒன்றுபட்டு இத்தனை நிலையை நிறுத்த முடியவில்லை. ஆக வரும் எதிர்காலம் மாணவனை அசுத்த வழிகளை செலுத்துவதும் அவன் நாட்டை காப்பானா அல்லது அவன் குடும்பத்தை காப்பானா, அவன் சுதந்திரத்திற்கு நல்ல குணங்களை அளிப்பான், அவன் சுகத்திற்கு தீய வழிகளே தான் செல்வான், தீய மார்க்கங்களே தான் வரும். தீய மனத்தின் உணரும் போது நல்ல மனங்கள் நுகர்ந்த பின் அவன் உணர்வும் அடியத்தான் செய்யும். வாழ்க்கையில் அவன் இழிநிலை கொண்டு பேயாகவும் பூதமாகவும் இந்த நிலைகள் உருவாக்கப்பட்டு மனிதனை சிதறச் செய்யும் உணர்வியை பெறும். இதை போன்ற நிலைகள் நாட்டிலிருந்து விடுபட வேண்டும் என்றும் உங்கள் மக்கள் எவராய் இருப்பினும் ஞானத்தை போதிங்கள். கல்வி சாலைகளில் சென்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று, இவன் நல்லவனாக சென்றாலும் நீ என் வழியில் தான் வர வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்துவதும், இன்று அப்படி கேட்கவில்லை என்றால் அவனை தனித்து கூட்டு கொண்டு உதைக்கும் நிலைகள் வருகின்றது. அப்படிப்பட்ட அரக்க மாணவனை அசுர உணர்வு கொண்டு நீக்க பழக வேண்டும். கல்வி சாலைகளுக்குள்ளே நுழைவிடாது செயல்படுத்த வேண்டும். இப்படி ராக்கிங் என்ற நிலைகளில் அசுர உணர்வு கொண்டு இன்று உதைப்பதும் தவறான நிலைகளை செய்வதும் என்று பார்க்கலாம். சிதம்பரத்தில் அவன் இணங்கிய நிலைகளுக்கு ஆண் பாலுடன் ஒன்றி வரவில்லை என்ற நிலைகள் குழப்பும் போது அவனவே அந்த எதை டாக்டரா கற்றுக்கொண்டானோ எவருக்கும் தெரியாதபடி ஆபரேஷன் பண்ணி அங்கங்களை தனித்தனியா ட்ரங்க் பெட்டியிலிருந்து 4 மூளைக்கு வீசி எறிந்திருக்கான். ஏனென்றால் அவன் கற்ற கல்வி ஞானம் பிறரை கொலை பண்ணி தன்னுடைய இச்சைக்கு வரவில்லை என்றால் தப்பு மார்க்கங்களுக்குத்தான் ஞானங்கள் பெறுகின்றது. பெரும்பகுதியான நிலைகள் கலாச்சாரங்கள் எல்லாம் கலாச்சாரங்கள் அநாகரிக கலாச்சாரங்களாக தான் மாறுகின்றது. கல்வி எதற்கு? ஞானம் இல்லை என்றால் கல்வியை காக்கும் நிலை இல்லை. கல்வினால் ஞானம் வர முடியாது. ஞானத்தால் கல்வியின் நிலைகள் வளர்க்க முடியும். ஆகவே இதை போல நாட்டில் வரும் தீய பண்புகளிலிருந்து நாம் மாற்றி அமைத்து மக்களை காக்க வேண்டும். மக்களை காக்க வேண்டும் என்றால் நமக்குள் உருவாகும் அணுக்களை நமக்குள் அவிஞான அணுக்களாக மாற்றிடும் சக்தியை பெறுகின்றோம். அறுபடி வாழ்வோம். ஏனென்றால் சித்திரை இந்த பௌர்ணமி. ஆகவே நமக்குள் தீய அணுக்களின் உணர்வுகள் நமக்குள் மறைத்திருக்கும் நிலைகளை கண்டு நிலா போல நமக்குள் இருக்கும் ஒவ்வொரு அணுக்களையும் நாம் மாற்றி அமைத்தல் வேண்டும். இது தானாக மாறுவதில்லை. தானாக சேருவதெல்லாம் இருளின் தன்மைதான். வேதனைப்படுவோர் நகர்ந்தால் தனக்குள் தன்னை எரியாமலே புகுந்து நல்ல உணர்வை மறைக்கின்றது. ஆக நாம் அந்த அருள்வழியின் உணர்வு கொண்டு மனிதனான நாம் இந்த இருளை தொடர்ந்து பழக வேண்டும். ஆகவே அருள்வழி செல்வோம், அருஞானத்தை பெறுவோம். இந்த உலகில் இந்த குறைந்த காலத்தில் வாழ்வு நிலையில் உலகம் மக்களுடைய இருளிலிருந்து அருள்வழி பெற வேண்டும் என்று நாம் தவமிற்போம். அருளின் உணர்வை நமக்குள் தியானிப்போம், அதை வளர்ப்போம். அனைவரும் பெற வேண்டும் என்ற நாம் எண்ணங்களை பரவ செய்வோம். அனைவரும் நலம் பெற உணர்வை நமக்குள் வளர்ப்போம் என்ற இந்த நிலை கொண்டு நாம் அடுத்து ஒவ்வொரு குடும்பத்திலும் தியான வழி அன்பர்கள்
ஒவ்வொரு குடும்பத்தில் ஒற்றுமையும் பற்றும் ஏற்பட்டு அந்த குடும்பத்தில் வாழும் மக்களை ஞானிகளாக மாற்றுதல் வேண்டும். நாம் அனைவரும் ஒவ்வொரு நிலைகளும் ஞானிகள் அன்று கண்டார் என்றால் குரு காட்சி அனைவரில் நாம் ஒவ்வொருவரும் நீங்கள் மகரிஷிகளாக வேண்டும். ஆக அருள் உருவாக்கும் இந்த பெரும் தத்துவ ஞானிகளாக மாறுதல் வேண்டும். ஒவ்வொரு மக்களையும் மனிதனென்ற நிலையில் தன்னை அவர்களுக்குள் அருள் ஞானத்தை உருவாக்கும் நீங்கள் ஞானிகளாக வேண்டும். அதற்காகவே இந்த 6 மாதம் அல்ல, இனி நீங்கள் கொஞ்ச பேராவது இதை நாம் பார்த்தேன், நோய்கள் நீங்கியது, நாம் பார்த்தேன், அவர்கள் திரும்பினார்கள், நாம் பார்த்தோம், எங்களுடன் ஒற்று வாழ்ந்தோம், அந்த குடும்பத்தில் ஒற்றுமையானது என்று மகிழ்ச்சியின் செய்திகள் தொடர்ந்து நாம் இங்கே வர வேண்டும். அதுவரையிலும் இங்கே எழமாட்டேன். ஆகவே இங்கே அந்த உணர்வின் தன்மை பெருகும் வரை நீங்கள் பெருக வேண்டும். நாம் ஒரு நெல்லை வைத்து நல்ல ஞானத்தின் நிலை, அதே நெல் தான் பல நெல்லாகின்றது. ஒரு வித்தை வைத்துதான் பல வித்துகள் ஆகின்றது. ஆகவே உங்கள் ஞானத்தின் உணர்வை எனக்குள் வளர்த்தால் வளர்த்த வித்தினை உங்களுக்குள் விரை வைத்து அருள் வித்தாக அருள் ஞானத்தை உங்களுள் வெறுக்கி ஆக அனைவருடைய ஞானத்தின் நிலைகளை ஞான பசியை போக்கும் நிலையாக நீங்கள் உருபெற வேண்டும். ஆக ஒவ்வொருத்தரும் ஞானிகளாக வேண்டும். அதன் வழி மகிழ்ச்சிகளாக வேண்டும். சிஷ்டிக்கும் உணர்வின் தன்மை பெற வேண்டும். இந்த உங்கள் வாழ்க்கையில் இது பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன். அடுத்து நீங்கள் இங்கே வருவோர்கள் இப்ப தியானத்தில் இருந்த உடனே இங்கே ஏதாவது குறைகள் இருந்தால் நோய் வழியை பற்றி இங்கே கேட்கலாம். ஆக அருஞானத்தை பற்றி அங்கே கேட்கப்படும் போது என் வழிகள் எது செய்ய வேண்டும் என்று அங்கே கேட்கலாம். ஆனா இங்கே மகிழ்ச்சி நல்லால் நான் நலம் பெற வேண்டும் என்று இங்கே கேட்கலாம். நான் மீண்டும் ஞாபகப்படுத்தேன், அங்கே அருஞானத்தை பற்றி கேட்க நான் என் வழியில் இது நடந்தேன், இதுல இந்த நிலைகள் எனக்குள் குறை வந்து விட்டது, இதை எப்படி நான் நிவர்த்தி வந்து இந்த ஞானத்தை கேட்கதான் அங்க வரணுமே தவிர என்ன. ஆனால் ஒரு தொழிலின் நிலைகள் நான் எவ்வளி நடக்க வேண்டும் என்ற நிலைகளை அங்கே உங்க அருள் வேண்டும், அவ்வளி தொழில் நடக்க வேண்டும், என் வாடிக்கையாளர் பெருக வேண்டும், அந்த அருள் வேண்டும் என்று கேட்டு பழக சொல்லும். நீங்க ஒவ்வொரு இடத்துல இதே மாதிரி செய்யும். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த கூட்டு தியானங்கள் இருந்து கூட்டு குடும்பத்தில் அந்த தியானம் இருந்து அந்த குடும்பங்கள் நலம் பெற செய்யும். ஆகவே இதை போல நாம் அனைவரும் அருஞான வழியில் அருள் மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் வாழும் நிலையும் நாம் எடுக்கும் மூச்சலைகள் இங்கே நஞ்சு கலந்த நிலைகள் அகற்றிவிட்டு மத ஒற்றுமையும் என ஒற்றுமையும் ஆக மொழி ஒற்றுமையும் நமக்குள் ஏற்படுத்தி ஆக நமக்குள் பண்படும் உணவின் தன்மை அருஞானத்தை நமக்குள் வளர்த்துள்ளும் நிலையை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து நாம் மகிழ்ச்சிகளின் நல்வட்டத்தில் வாழும் அனைவரும் வாழ வேண்டும் என்று பிரார்த்திப்போம். ஓம் ஈஸ்வரா குருதேவா